தாயார் உயிரோட இருந்திருந்தா நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டம் தெரிஞ்சா உனக்கு தலைசீர் இருக்கும். உன் தாய் இறந்த உடனே உனக்கு தாய் செத்த உடனே உனக்கு சீரத்து போச்சு. இதற்கு மேல போனீன்னா உனக்கு இங்க மரியாதை இருக்காது. கட்டின கடமன் சொல்லும் வார்த்தையை கேளடி பெண்ணே. நல்ல தங்கா, என் அண்ணனோ அண்ணியோ என் அண்ணியாகப்பட்ட அலங்காரி நம்மளுடைய ஒரே ஒரு நாத்தனா வருவான்னு சொல்லி வழியவே பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. கண்ணே மன்னவா, நான் 1000 வார்த்தைகள் அடுக்கு மொழியாக உரைத்தாலும் என் வார்த்தையை கேட்க மாட்டாயா? பெண்ணே சுவாமி, நல்ல தங்கா, தாய் வீடு போய்தான் ஆக வேண்டுங்க. கரியை துடைக்கலாம், காவேரியை நீந்தலாம், விதி பையன் அறிய வேந்தர் அறிய மாட்டார். விதியை துடைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. பருவிதி வந்தா படுவிதி பட்டே தான் தீரணும். நல்ல தங்கா, உன் தாய் ஏனப்பா எல்லாரும் அவரவரும் யதாஸ்தானத்தில் இருந்து எங்கு செல்கிறீர்கள்? எப்படி என்றால் நம்ம நாட்டுல நல்ல மழை இல்லாம பூமி விளையவில்லை இல்லையா? பசியம்பட்டியமாக என் பெண்டு பிள்ளைகள் எல்லாம் ஆடுகிறாள் ஐயா. நம்ம காசி மகாநாட்டை விட்டு நாங்க அயல்நாடு சென்றாவது பிழைத்துக் கொள்ளுகிறோம். எல்லாம் நாங்க போகிறோம் சுவாமி. குடிமக்களா சாமி, நாங்கள் ஒரு சோளம் விளைத்தால் விளைஞ்சி வரவில்லை, ஒரு வரகு விளைத்தால் விளைந்து வரவில்லை, ஒரு கம்பு விளைத்தால் விளைந்து வருமோ என்று ஆதரித்து வரும். ஆமாங்க, அப்படி நாங்க ஒவ்வொன்றாக விதைத்துதான் பார்க்கிறோம். ஆனா எங்க கையில ஒரு பொன்பொருள் சேரல. நாங்க உண்ணுவதற்கு உணவில்லை, இருப்பதற்கு உடுத்துவதற்கு ஆடை இல்லை, உறங்குவதற்கு இடம் இல்லை. இனிமேட்டு இந்த காசிமாபுரி பட்டினியா வாடி கிடக்கிறது. ஆமா, நீங்களே சொல்லுங்க. நாங்க இனிமேட்டு நாங்க இந்த நாட்டுல இருக்க மாட்டோம் மன்னவா. ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள் மன்னவா, நாங்க இந்த நாட்டை விட்டு போகிறோம். போலாம். அதுக்கு மன்னா மக்களே, ஐயனே, ஒன்றிற்கு கவலைப்படாதீர்கள். உங்களுடைய குறையை தீர்ப்பதற்கு தான் நான் மன்னன். உங்களுக்கு எதுவுமே இல்லை என்றுதானே கவலைப்படுகிறீர்கள். இருப்பது என்னிடத்திலே என்னுடைய சொத்து சுகம் என் அரசவை எல்லாம் இருந்தாலும், ஆனா என்னிடத்தில் இருக்கும் பொன்பொருளை தரேன். அதை வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள், கஷ்டப்பட வேண்டாம். இங்கிருந்து நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். மக்களே, என்னிடத்தில் இருப்பது அனைத்து உங்களுக்கு நான் தரேன்.
சாமி இதெல்லாம் விலை மாறி நாங்க வைத்து போகிறோம் சாமி. அத்தனை வைத்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும். இதை வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள். சென்று வாருங்கள். சென்று வருகிறோம் சாமி. மக்களே, போய் வாருங்கள். பத்ரா பத்ரா பத்ரா. அண்ணா, நாட்டு பிரஜைகள், நம்முடைய நாட்டு மக்கள், மக்களுக்கு குறையென்று வந்து விட்டார். என்னிடத்தில் இருப்பதெல்லாம் கொடுத்துட்டேன். தேவி, உன் தாய் வீடு போறன்னு சொல்லிருந்தியே. ஆனா உன்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்றேன். எப்படி? என் பிள்ளைகள் 7 பேர் இருக்கிறாங்க. நம் பிள்ளைகளை 7 பேர்த்தையும் கூட்டிட்டு வா. என் மக்களை பார்த்து விட்டுதான் மீண்டும் உனக்கு எந்த பதிலாக இருந்தாலும் நான் சொல்வேன். 7 மக்களை வளைத்து வாபோம்.